திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 479. அதிகாரம் வலியறிதல். ஒரு செல்வந்தர் தான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் பொன்னாகவும் வைரமாகவும் மாற்றி தனித்தனி பெட்டிகளில் வைத்து சேர்த்திருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்தார். செல்வந்தர் சாகும் தருவாயில் தன் மகனை அழைத்து, மகனே, இதோ இங்கு 3 பெட்டிகள் உள்ளன. முதல் பெட்டி முழுவதும் தங்க நகைகள் உள்ளன. 2வது பெட்டி முழுவதும் வைரங்கள் உள்ளன. 3வது பெட்டியில் அதைவிட உயர்ந்த செல்வங்கள் உள்ளன. ஆனால் நீ 3வது பெட்டியை திறக்கக்கூடாது. முதல் 2 பெட்டிகளில் உள்ள தங்கத்தையும் வைரத்தையும் மிகவும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொள். அப்படி எடுத்துக்கொண்டால் உழைத்து சம்பாதித்து மீண்டும் அதை சேர்த்து வைத்துவிடு. ஒருவேளை 2 பெட்டிகளிலும் உள்ளவை காலியாகிவிட்டால் 3வது பெட்டியை திறந்து கொள்ளலாம். அங்கே உனக்கு மிகவும் உபயோகமான செல்வங்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கண் மூடினார். மகனும் தந்தை சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டான். ஆனால் தந்தை இறந்த பிறகு அவனுக்கு உழைக்க மனமில்லை. 2 பெட்டிகளில் தங்கமும் வைரமும் உள்ளன என்பதும் 3வது பெட்டியில் அதைவிட உயர்ந்த செல்வம் உள்ளது என்பதும் அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தன. வேலைக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு முதல் பெட்டியில் இருந்த தங்க நகைகளை விற்று ஆடம்பரமாக வாழ்ந்தான். அதிக நண்பர்கள் அவனை சுற்றி வந்தனர். வாழ்க்கை சொர்க்கமாக இருந்தது. சில வருடங்களில் தங்க நகைகள் முழுவதுமாக காலியாகி வைர நகைகளும் கரைந்து கொண்டு வந்தன. சில ஆண்டுகளில் அனைத்து வைரங்களும் காலியாகிவிட்டன. அப்போது தந்தை சொன்னபடி திறக்கப்படாத 3வது பெட்டியை திறந்தான். அதை திறந்ததும் அதிர்ச்சியடைந்தான். காரணம், அங்கே ஒரு கந்தல் உடையும் பிச்சை பாத்திரமும் தான் இருந்தது. அப்போதுதான் அவனுக்கு தன் தந்தை எச்சரித்து சென்றது புரிய வந்தது. தந்தையின் செல்வத்தை பாதுகாத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காதே. தனது ஊதாரித்தனத்தால் அனைத்து செல்வங்களும் கைவிட்டு சென்று விட்டதே என்று புலம்பினான். தன்னிடமுள்ள பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பலபலமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் என்பதை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அளவறியாத செலவு அழிக்கும், அளவறிந்து வாழ்வதே செழிக்கும்